அது ஒரு சேல்ஸ் டீம். எல்லாரும் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிருக்கப்போ ஒருத்தர் மட்டும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிருக்காரு. எப்படி இப்போ 1.5 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண எத்தனை கஸ்டமர் பார்த்தான்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரே கஸ்டமர் தாங்க பார்த்தேன், 1.5 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆச்சு. எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் மீன் பிடிக்கிற தூண்டில் வாங்கணும்னு வந்தாரு. நான் பெரிய தூண்டிலா ஒண்ணு காமிச்சேன். அதுக்கப்புறம் மீனை பிடிக்கக்கூடிய உணவை காமிச்சேன். அதுக்கப்புறம் சார் வலை போட்டு கூட மீனை பிடிக்கலாம் சார்னு வலை செக்ஷனை கொண்டு போய் காமிச்சேன். சார் போட்ல போய் தானே சார் வலை போட முடியும்னு போட்டை காமிச்சேன். அவருக்கு போட்டும் பிடிச்சிருந்தது, வாங்கினாரு. அதுக்கப்புறமா லைஃப் ஜாக்கெட் செக்ஷனை காமிச்சு அவருக்கு லைஃப் ஜாக்கெட்டும் பிடிச்சிருந்தது. இந்த போட்டையும் காரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்கை காமிச்சேன், அவருக்கு அந்த ட்ரக்கும் பிடிச்சிருந்துச்சு. சார் இந்த மீனை பிடிச்சி அங்கேயே சுட்டு சாப்பிடலாம் சார், நான் அடுப்பை காமிச்சேன், கோல் அடுப்பை, அதுவும் பிடிச்சிருந்தது. டென்ட் செக்ஷனை காமிச்சேன், அப்படியே அங்க டென்ட் போட்டு நீங்க மீன் பிடிச்சி சாப்பிடலாம் சார்ன்னு. இப்படி ஒவ்வொன்னாய் நான் காட்ட காட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒவ்வொன்றும் வாங்கினாரு. இப்ப அந்த சேல்ஸ் மேனேஜர் கேட்கிறாரு, ஏன்பா தூண்டில் வாங்க வந்தவன்ட்டு அப்பா 1.5 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண அப்படின்னு. இல்ல சார், அவர் தலைவலின்னு தான் வந்தாரு. மீன் பிடிச்சா தலைவலிக்கு நல்லதுன்னு சொல்லி நான் தான் தூண்டில சஜஸ்ட் பண்ணதே அப்படின்னாரா. நம்மிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று மற்றவர்களுக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்மிடம் இருப்பதை விற்பது மட்டும் வியாபாரம் அல்ல, அவர்களுக்கு தேவையான விஷயத்தை தரமான முறையில் வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பதும் வியாபாரமே.